ஒரு 2 நூல் அளவுக்கு அது கவர் ஆகணும் சரிங்களா. அப்போ எங்கே வருதோ அந்த இடத்துல இதை குத்திக்கிறேன். தெரியுதாப்பா உங்களுக்கு? கண்ணாடி மேலே எனக்கு 2 நூல் அளவுக்கு அந்த த்ரெட் வந்து கவர் ஆகும் சரியா. இப்போ ஒரு நூல் நான் இதுக்கு மேலே எடுக்கிறேன், அடுத்தது ஒரு நூல் இறக்கி எடுக்கிறேன். இப்போ நான் இந்த சைடு வரும்போது ஒரு நூல் மேலே, அந்த சைடு ஒரு நூல் அந்த இந்த நம்ம ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டோம்ல அந்த மாதிரிட்டே போவோம் சரிங்களா. அப்போ உங்களுக்கு ரவுண்டு கவர் ஆகிட்டே வரும். ஆமாம் ஆமாம், பெருசு வாங்கணும். நான் தான் சொன்னேனே பெருசு தான் வாங்கணும்னு. இதோட பெருசா மேம்? இது ஓகே. ரொம்ப ஒரு சில பேர் குட்டியே புஷ்பா கிட்ட சொன்னேன்லம்மா இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கணும்னு. இது பார்த்தீங்களா அந்த ஓரம் கவர் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. ட்ரெஸ்லலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஓரம் இப்படி தான் இருக்கும், அந்த சம்கியில் மிரர்லலாம். ஃப்ளாஷ் சுற்றி சுற்றி கவர் ஆகிடும். போன கட் பண்ணி விடுறாங்க. இது சுற்றி நெக்கில் மட்டும் சுற்றி போட்டாவே நெக்கில் மட்டுமே சுற்றி போட்டுட்டாவே போதும். அதாங்க கேட்கும் போதே தெரிஞ்சிச்சு சீக்ரெட்லேயும் சரிலையும் போடணுமான்னு. இந்த ஓரம் போட்டாலும் பாருங்க இது வந்து முடிஞ்சிருச்சு இல்லை பார்த்தீங்களா. நீங்கள் முடிஞ்சிருது இல்லை, முடிஞ்ச உடனே நம்ம விட்டுட்டோம்னா இந்த இடம் கம்மியாக இருக்கும், இங்கே பெருசாக இருக்கும். அப்போ நான் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நான் இதை போடுவேன். அது கவர் ஆகுது. அது அந்த கொஞ்சம் இது எண்டில் வந்து முடிஞ்சிருச்சு, ஆனால் அப்படி நிப்பாட்டக்கூடாது. இன்னொரு 1/4 இன்ச்சு வரைக்கும் போகிற வரைக்கும் நீங்கள் அதை கவர் பண்ணால் தான் அந்த ரவுண்ட் நல்லா வரும். இல்லைன்னா அந்த ரவுண்ட் ஷேப் இருக்காது பாருங்கள். இதை அப்படியே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சுகர் பீட் வச்சு சுற்றி கவர் பண்ணலாம், இல்லைனா ஜரி போட்டு கான்ட்ராஸ்ட் கலர் போட்டு கவர் பண்ணலாம், இல்லை சேம் கலர்லேயே செயினை போட்டு கவர் பண்ணிடணும் சரிங்களா. அப்போ தான் அந்த ஓவருக்கு அந்த பிசுறுலாம் இல்லாமல் அழகாக ஃபினிஷிங். இதுக்கு சுற்றுல ஜரியில் இல்லை கான்ட்ராஸ்ட் கலர் சில்க் த்ரெட்டில் எப்படினாலும் சரி, ஆனால் சுற்றி செயின் போட்டு கவர் பண்ணிடலாம்.